ஒரே நிமிஷம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு அல்லூர் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சித்தார்த். சார் என்ன நடக்குது சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துல பேசும்போது ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டத மிகப்பெரிய கோவமா எடுத்துக்கிட்டு, இந்த மாரி கூட்டங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர நோயாளியா அனுப்புவோம் அப்படிங்கிற மாரி பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்ச? நானும் பார்த்தேன் அத. அவர் அவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா நிறைய இது போன்ற நிகழ்ச்சிகளில் தலைவர்கள் எந்த கட்சி தலைவர்களா இருந்தாலும் வரும்பொழுது ஆம்புலன்ஸ்ங்கிறது திடீர்னு வர்றது தானே, அவசரத்துக்காக வர்றது தானே. வரும்பொழுது எல்லா தலைவர்களும் மைக்கிலே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி. முதலமைச்சராக இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், வேற எந்த தலைவராக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. இவர் ஏன் அதை சொல்லல அப்படின்னாக்க, அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, ஆளே யாரும் இல்லைன்னு. ஆள் இல்லைன்னா ஆளை ஏத்துறதுக்கு தான் போயிட்டு இருப்பான். இப்ப எதுக்கு வர்றான் வேகமா? ஒரு உயிருக்காக போராடிட்டு இருக்க ஒருத்தர் போன் பண்ணி தான் ஆம்புலன்ஸ் அங்க போகும். இந்த அடிப்படை கூட அவருக்கு இல்லை. ஆள் இல்லாம வரானுங்க இவர் கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அப்படின்னா, இவர் கூட்டத்தை கலைக்கிறதுக்கு இதுவா வேலை, இதுவா வழி? யாரும் இந்த மாதிரி ஒரு வழியை கையாள மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சியும் இதை செய்ய மாட்டாங்க. அவருக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, நானே கஷ்டப்பட்டு ஆளுக்கு 750 500 ரூபாய் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அதை இவங்க எல்லாம் கூடி கலைச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னா வந்திருக்க கூட்டம் பணத்துக்காக நின்றுட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் பெரிய இவருக்காக கூட்டம் மாதிரியோ ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவரோ இல்ல இவர் ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. ஒரு பார்த்த உடனே அப்படிங்கிறதுக்காக யாரும் இல்லை. கொடுத்துருக்க பணத்துக்காக வந்திருக்காங்க. அது அதிமுக காரங்களா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்காரா இருந்தாலும் இப்ப பணம் கொடுக்காம யாரும் வர மாட்டாங்க இருக்கிறத தவிர. அதிமுக திமுக எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், இல்ல ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி ஏதாவது ஒண்ணு கொடுக்காம ஒருத்தர் வரமாட்டாங்க கிளம்பி இன்னைக்கு இருக்கிறத வர. அதனால பெரிய செலவு பண்ணி நம்ம கூட்டிட்டு இருக்கோம், இதை கழிச்சிருவாங்க போல இருக்குங்கிற அந்த கோபம் அவருக்கு இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளார அந்த வேகத்தை தான் அப்படி காட்டுறாரு அவர். எனக்கு தெரிந்த வரையில் அவருடைய இயலாமையின் வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியில இருக்க ஆளுகள்லாம் போயிட்டு இருக்காங்க, தொண்டர்களும் கிளம்பிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் பேசியிருக்கு. இல்ல, அதாவது ஆம்புலன்ஸ் வரதே பல இடங்கள்ல அவர் பிரச்சாரம் பேசும்போது வந்துகிட்டே இருக்கு, ஆளே இல்லாம வந்துகிட்டு இருக்குது. இது திமுகவினுடைய சதிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவரு. இல்ல இதுல சதின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உடல்நிலை சரியில்லாம எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு, எல்லா ஊர்கள்லயும். அது பிரதான வீதிகள்ல நீங்க கூட்டத்தை போடுறீங்க அப்படின்னாக்க அந்த வழியா தான் போய் ஆகணும். பைபாஸ்ல போக முடியும் சொல்லுங்க? அந்த ஆஸ்பத்திரி, அவருடைய வீடு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் போவாங்க. இவர் கூட்டம் போறாங்கிறத சுத்திட்டு போக முடியுமா? அவசரம்னா அவசரத்துக்கு டக்குன்னு போகணும் வரும்பொழுது அவன் தெரியாம கூட வந்திருப்பாங்க, மாட்டிருப்பான். ஏன்னா இந்த இடத்துல கூட்டம் இருக்கு தெரியாம வந்திருப்பாங்க. இல்ல சார், போலீஸே இந்த இடத்துல போகாதீங்க ஏன்னா கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எச்சரிக்கை பண்ணி வைப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது எச்சரிக்கை பண்ணிருக்க மாட்டாங்களா அவர்கிட்ட? போலீஸ் எல்லா இடத்துலயும் எச்சரிக்கை பண்ண மாட்டான். போலீஸே பார்த்தீங்க, ஆம்புலன்ஸுங்கும் போது டைவர்ட் பண்ணி விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு உயிரை காக்கப்படுறதுக்காக போயிட்டு இருக்கான். நீ சுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சுத்தி போனா அதுக்குள்ள அந்த உயிர் போனா யார் தருவா? எடப்பாடி தருவாரா? இந்த போலீஸே நினைப்பார்ல, நம்மளால போச்சு நாளைக்கு அவர் வேலை போடும். சார் ஒழுங்கா போயிருக்கோம், போலீஸ் டைவர்ட் பண்ணாங்க, அதனால என் உயிரை போச்சுன்னா ஒரு கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் தான் ஆன்சரபிள். இவருக்கு ஒண்ணும்ல, இவர் பாட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அதனால போலீஸ் எல்லாம் இதுல குறை சொல்றது வாய்ப்பில்ல. போலீஸை பத்தி நிறைய தப்பு பண்றாங்க, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்துல அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை. இது ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு உயிர் போறதுக்காக ஒருத்தர் யாரோ உயிர் போற நிலைமையில இருக்கிறவங்க போன் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னா தான் அவங்க உடனே பதறி எடுத்துட்டு வருவான், வேகமா வருவான். அதுல இவர் கூட்டம் போட்டிருக்காருன்னா அப்ப என்ன பண்ண, நீ உடனே ஒரு நிமிஷம் என்ன பெரிய நீ ஒரு நாட்டுக்கு பெரிய யாருமே சொல்லாத ஒரு செய்தி சொல்ல போறாரு. இவர் ஆம்புலன்ஸ் வந்ததுனால குறுக்கிட்டு போய் அந்த செய்தி சொல்லாம நாட்டு மக்களுக்கு பெரிய இழப்பு வர போதா? இவர் என்ன பேசுறாரு? ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா? திமுக எதிர்க்கிறாரு, ஏதாவது எதிர்த்து பேசுறாரு அவரு? நான் இப்படி பெரிய ஆளு, நான் அப்படி பெரிய ஆளு, நான் கூட்டணி அமைப்பேன், அதை செய்வேன் இதை செய்வேன் தான் பேசுறாரே தவிர, சரி மாதாந்திர மின் கணக்கீடு இருக்கு அது சரியில்லைன்னு பேசியிருக்காரு அவரு? பேச முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சியில இது இருந்திருக்குது. டாஸ்மாக ஒழிக்கணும் கொடையை 3 பேசுறாரா? அதை பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இளம் விதவிகள் 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் இருக்காங்க. இளம் விதவிகள் இருக்கிற மாநிலத்துல முதன்மையா இருக்கு தமிழ்நாடு தான். அதை பேசுறாங்களா? சும்மா தேவையில்லாம கண்டது கிடையாது பேச வேண்டியது. இவர் பேச்ச கேட்கறேன், என்ன நட்டமா போகுதுன்னு கேட்கறேன். ஒரு 10 நிமிஷம்
ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனா என்ன? ஏன்னா அவர் பெரிய விஷயத்தை அவர் சொல்றாருன்ட்டு அவ்வளவு பெரிய மேதை அவரு. ஏங்க ராமாயணத்த கம்பராமாயணத்துல சேர்க்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபுத்திசாலி அவரு. அவர் பேச்ச கேட்கறதுக்கு ஏன் என்ன பெரிய நாட்டு மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்களா அவர் பேச்ச கேட்கறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு அதிக பிரசங்கத்தனமான வேலை. 2வது அவர் உள்ளுக்குள்ள இருக்க இயல்பு வெளியே வந்துருச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவர். நான் சொல்லல. அவர் கூட பிறந்த தம்பியே பேட்டி கொடுத்த வேலை எடுத்து பாருங்க. சிலுவம்பாளையத்துல இவர எடுத்து பஞ்சாயத்துல நின்னுச்சு. அவர் கூட பிற ஒண்ணு விட்ட தம்பி பங்காளிகளை வந்து சொத்து தகராறுல குத்திட்டு கொலை செய்யப்பட்டு அதுல இவர் வந்து தேடப்படும் குற்றவாளியா இருந்து தலைமறைவா இருந்து பின்னால செங்கோட்டையன் முத்துசாமி போன்ற அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசி உள்ளுக்குள்ளார அவங்க சொந்தக்காரங்களும் பேசி முடிச்சு ஒரு வெளியே இருக்காரு இன்னைக்கு. இதை தினகரன் கூட ஒருக்கா சொல்லியிருப்பாரு. என்னப்பா அவர் மேல கேசமா இருக்கான் அவரை போய் சொல்லி விட்டேன்னு சசிகலா ஒரு தடவை தினகரன் கேட்ட மாதிரி எனக்கே எப்பதாமா தெரியும் அவர் சொன்னதா கூட தகவல் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா கொடநாடு கொலை வழக்குல இந்த சயான்கிற அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கூலிப்படை சொல்றான் இவர் சொல்லிதான் நாங்க செஞ்சோங்கிறான். அந்த கொடநாடு கொலை வழக்குன்னு இவருடைய பெயர் மையமா இருக்குது. ஆக அவர் உள்ளுக்குள்ள மனசுல இருக்காத வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அவன் பாவம் மக்களுக்காக வேலை செய்யறான். அவனுக்கு என்ன சொல்லுங்க, உயிரை காப்பாற்றுறதான் அவனுடைய வேலை. அவனே அடிச்சு அதுல ஏத்தி விடுவேன்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொலைகாரத்தன்மை, கொடூரமான கொலை செய்யும் எண்ணம் உங்க மனசுலயே இருக்குது. அவனை அடிச்சு அதுலயே அனுப்பி விடுவேன்னா அப்ப என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கிறதானே வெளியே வரும். அன்பு, சத்தியம், சாத்வீகம், அறவழியில போறவங்க இது மாதிரி பேச மாட்டாங்க. கொள்ளையில ஈடுபடுறவங்களுக்கு இந்த வார்த்தை வரட்டே உன்னை கொண்டு விடுவேன், பார்த்துருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், உன்னை காலி பண்ணி விடுவேன் பேசலாம். யாரு பண்ணுவா? அந்த தொழில அதே மாதிரி செஞ்சு பழக்கப்பட்டதான் சொல்லுவார். அவருக்கு இது பழகி போன ஒண்ணு. கொள்ளையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அதனால அவர் சொல்றாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடரக்கூடாது அப்படின்னு போட்டிருந்த உத்தரவை, அதாவது அவர் பொதுச் செயலாளரா தொடரலாம் அப்படின்றத தள்ளுபடி பண்ணதை எதிர்த்து இன்னைக்கு ஒரு தடை விழுந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க தோணுது. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு, இவர் தொடர்ந்த வழக்கு, சசிகலா தொடர்ந்த வழக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்து பாத்து கதை மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு சாதகம், அடுத்த வாரம் அவருக்கு சாதகம்னு போயிட்டு இருக்கு. இதுல வந்து என்ன முடிவுங்கிறது மேல இருக்கவன் பார்த்து வாங்குற கதையில இருக்கு. எல்லா இதனுடைய மெயின் பாயிண்ட் சுவிட்ச் எல்லாமே பாஜக இருக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு ஒரு என்ன சாதகமா வந்தாலுமே நான் என்ன சொல்றேன், அவர் தான் பொதுச் செயலாளர்னு வச்சுக்கணும், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இருந்தாலும் இன்னைக்கு தொண்டர்களோ தலைவர்களோ அவரை ஏத்துக்கலையா? அவர் பின்னால ஸ்ட்ராங்கா நிக்கிறான்னு அவர் சொல்றாரு. எங்க நிக்கிறாங்க? அன்வர் ராஜா கிளம்பி அவர் பாட்டு திமுகவுக்கு போயிட்டாரு. கார்த்திக் தொண்டமான் போயிட்டாரு. கார்த்திக் தொண்டைமான புதுக்கோட்டை தொகுதியில இருந்து அவரு கிளம்பி போயிட்டாரு. பக்க RSS மைத்ரேயன் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க. எப்படி ஒரு RSS காரர் வந்து திமுகவுக்கு போவாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. எடப்பாடி கூட வந்தா நமக்கு ஒன்னும் செல்படுக்காது, நமக்கு வேலை ஆகாது, நம்ம எந்த ஒரு அரசியல் ரீதியா எந்த ஒரு பலனும் கிடைக்காது, நமக்கு கிளம்பி தானே போறாங்க. சரி, போறவங்க வந்து தினகரன்டையோ ஓபிஎஸ் கிட்டயோ சசிகலாட்டையோ போகல, திமுகவுக்கு போறாங்க. இப்ப என்ன காரணம்? அங்க நமக்கு ஏதாவது ஒரு இடம் சீட்டு கொடுப்பாங்க, ரகசியமா பேசிதான் போறாங்க, சும்மா போக மாட்டாங்க. ஆக உன் மேல நம்பிக்கை இல்லாம தானே போறாங்க. அதை ஒரு புரிஞ்சுக்க முடியாது. கட்சியே கொடுத்து உங்க கையில இலையே கொடுத்து நீ தான் ஜெலையானாலும் ஆர்டர் இருக்கணும்ல. உங்ககிட்ட ஒரு பச்சையா கொடுத்தாச்சு, ஓமனி பஸ், நீ தான் டிரைவர், நீ தான் எல்லாம் முதலாளினா கூட ஏறுறதுக்கு ஆள் வேணும்ல. இப்ப இருக்க நிலைமை எல்லாம் உளுந்து குதிச்சு ஓடி போய் திமுக பஸ்ல ஏறுறாங்க. இப்ப அங்க என்ன நான் விசாரித்த வகையில் திமுகவில் முதல்வருக்கு நெருக்கமான சில பேர் எனக்கு நெருங்கியவர்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுற பொழுது அவங்களே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா. எல்லா பேரும் கிளம்பி இங்க வந்துட்டாங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு இடம் கொடுத்தாகணும், இவங்களுக்கு இடம் கொடுக்கறதான்னு ஒரு குழப்பத்துல இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப நாளா அங்க இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஏழை போயிட்டான்னா அவன் கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எழுந்துச்சுங்க மாப்பிள்ள, முக்கியமான ஆள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அடுத்த பந்தியில சாப்பிட்டுக்கலாமா. அந்த கதையா இப்போ திமுக இருக்க நிலைமை ஆகி போச்சு. இப்போ எடப்பாடி ஊருக்கு ஒரு 7-8 பேர் கிளம்பி வந்துட்டான் சீனியர் லீடர்னாக்கா அவங்களை அகாமடேட் பண்ணி ஆகணும். இப்போ அன்வர் ராஜாவை தூக்கி இலக்கிய அணி தலைவர் அவர் என்ன பெரிய இலக்கியம் படிச்சு வரேன். இப்போ வைகை செல்வனாலும் சொல்லுங்க, கொஞ்சம் இலக்கணம்லாம் பேசுவார். அன்வர் ராஜாவுக்கு என்ன தெரியும்? இலக்கிய அணி பழகிய அணின்னு ஒன்று போட்டு என்ன பண்ணி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி ஆகணும் வர்றவங்களுக்கு. அப்போ இந்த கட்சியில ரொம்ப நாள் உழைச்சவன் திமுக அரைச்சவன் அவன் வந்து நூடுல்ஸ் ஆகி போடுவான். அவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவன் பாட்டு எல்லாம் கிளம்பி வந்து இப்போ ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சோர்ஸில் திமுகவில் சேர்றதுக்கு அங்கங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு.
இவர் பெரிய தலைவர்னா அவர்கிட்ட இருக்கவங்கள ஏன் ஓடியாடுறாங்க எல்லாரும்? ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார். போறவன் போகட்டும். அதுல தெளிவா இருக்காரு. எடப்பாடிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எவன் வேணாலும் போங்க, எவன் வேணாலும் வாங்க. இந்த கட்சிய நான் வச்சுக்கிட்டு இத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட காசு, பணம் எல்லாம் இருக்கு. அத வச்சு பார்த்துக்கிறேன் நான். என் பேர்ல இருக்கட்டும் கட்சி. யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். இருக்கவன் இருங்க, போங்க போங்க. அதுல தெளிவா இருக்காரு. கட்சி அழிஞ்சாலும் அத பத்தி அவர் கவலைப்படல. கவலைப்படுற இடத்துல அவர் இல்ல. புரியாம நிறைய பேர் திண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒண்ணா இருப்போம். அதிமுக ஒண்ணா சேர்ந்தா ஜெயிப்போம், ஜெயிப்போம்ன்னு அது அவருக்கு தெரியாதா? அவர் தீர்மானமா இருக்காரு. ஒண்ணா சேரவும் வேணாம், ஜெயிக்கவும் வேண்டாம். நான் வந்து செயலா இருக்கணும். எனக்கு போட்டியா எவனும் வரக்கூடாது. அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்து அவரு இருக்காரு உறுதியா. அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதாவது அதிமுக ஏ, பி, சி, டி, எக்ஸ், ஒய்ன்னு பல பிரிவா இருக்கும்போது அவரு பிரிவா இருந்துட்டு போயிருவாரு. அதுல அவருக்கு ஒண்ணும் நட்டம் இல்ல. அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கு, இந்த பதவியில இருந்தவனுக்கு தான் இந்த ஆபத்து. நமக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படி பார்க்குறாங்க. சரி இது முழுகுற கப்பல் இதுல இருந்தா வேலையாகும் டக்கு டக்குன்னு குதிச்சு எல்லா திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதுதான் உள்ள நிலைமை. இன்னும் இவருக்கு இன்னும் போக போக இன்னும் ஆளுங்க எலெக்ஷன் நெருங்க எல்லாரும் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் திமுகலையும் பார்ப்பாங்க. சரி ரைட்டு. வர்றவனை ஏன் நம்ம வேணாங்கன்னு அந்த கட்சியை டேமேஜ் பண்ணணும். அதை புரியணும் வாங்கன்னா சேர்த்துக்குவாங்க. அப்படித்தானே இப்ப திமுக இருக்க 10, 12 மந்திரி யாரு ஏற்கனவே அதிமுக இருந்து வந்தவங்க தானே. ஏவாவேலு, செந்தில் பாலாஜி எல்லாரும் பாருங்க. ராஜகண்ணப்பன்ல இருந்து எல்லாம் எங்க இருந்து வந்தாலும். அதனால அவர் பார்ப்பாரு. சரி எல்லாத்தையும் ஏத்து. எல்லாத்தையும் இதுல நம்ம எல்லாம் ஃபுல்லா பண்ணு. சுத்தமா வாஷ் அவுட் பண்ணி விடு அதிமுக தான் நினைப்பாங்க. அது நெருங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கோபம் தான் எடப்பாடி பாவம் கண்டது கடையும் பேசி திரியிற பாவம். அதான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இவரு தங்கதுரையுடைய கைய தட்டி விட்டு கைய தட்டி விட்டு இருங்க, இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. அவரும் வந்து நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாரி ஒரு சமிக்கைய காட்டினாரு. அது அது எப்படி பார்க்கிறது சார்? ஒருவேளை தங்கதுரை அவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்குதோ அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்கு. எல்லாருக்கும் முரண்பாடுங்கிறது எல்லாருக்குமே இவருடைய செயல்பாடுகள்ல முரண்பாடு இருக்குங்க. வேற வழி இல்லாம இருக்காங்கன்னா, கடந்த காலத்துல இவர்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க நிறைய. அவர் பணம் ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ அதிமுகவுல இப்ப இருக்க பதவியில இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நிதி அவர் தான் குடுத்திருக்காரு. தேர்தல் செலவுக்கு 5 கோடி, 10 கோடி காச வாரி இறைச்சிருக்காரு. அவர்கள் சம்பாதிப்பதற்கு வழிவகுத்திருக்காரு. கொள்ளையடிப்பதற்கு வழி தேடி குடுத்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாரும் கூட இருக்காங்க. இப்ப தம்பிதுரை வந்து ஒரு விளக்கம் சொல்றதுக்கு நீ சொன்னா நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன். அப்படின்னா நீ வாய மூட்டு இருன்னு அர்த்தம். அவர் ஏதாவது ஏட்டி குட்டியா சொல்லிருவாருங்கிறதுக்கு தான். அது வந்து தன்னுடைய ஆளுமையை கட்டுறதுக்காக இல்ல. நீ எதுவும் பேசாதவனே இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைடு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க பேசுங்கல்ல சொல்லணும். அவர் ஏதாவது ஒண்ணு ஏட்டி குட்டியா சொல்லுவார். இப்ப செல்லூர் ராஜ் வந்து சொல்லிட்டாரு பாவம்னு ஒரு வார்த்தை ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கறாங்க. என்ன அது ஓபிஎஸ பார்த்தா பாவமா தெரியலையான்னு. பாவம்லாம் சொல்லாதீங்க அவ்வளவு பெரிய ஆள. அப்படின்னு சொல்லி அவரு நியாயமா தான் சொல்றாரு. அவ்வளவு ஒரு 3 தடவை முதலமைச்சர் வந்தவரு. ஒரு சமுதாயத்துல பெரிய ஆளு. அவர போய் பாவம்லாம் அப்பலாம் சொல்லாதீங்கன்னு அவரு நேச்சுரலா இயல்பா இருக்க ஒண்ணு சொல்லி விட்டாரு. அதுக்காக அவரை கார்ல ஏற விடல. அது மாதிரி இப்ப தம்பிதுரை ஏதாவது சொல்லி விட்டாருன்னா அடுத்து பக்கத்துல உட்கார விட மாட்டாரு. அதனால அவரு அதை பொறுத்துட்டு போறாரு. அவருக்கு தேவையானது என்ன? அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரே முடிவு தான். இருந்தா இரு, போனா போ. கட்சி, கொள்கை, சித்தாந்தம், அண்ணா காலத்துல இருந்து இருந்தேன், எம்ஜிஆர் காலத்துல இருந்தேன், ஜெயலலிதா அதெல்லாம் பேசாத. என் ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பார்த்தியா? சம்பாரிச்சியா? அதோட இரு. கட்சி எல்லாம் பேசாதேங்கிறது அவருடைய ஒரே நிலைப்பாடு தான் அவர் இருக்காரு. அதை ஒண்ணுமே அவர் யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு. அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு முடிவுல தான் இருக்காரு. அதனால அதுல ஒண்ணும் பெரிய வருத்தப்படுறதுக்கு ஒரு விஷயங்கள் கிடையாது. அதிமுக அப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாரி தான் இருக்குதே ஒழிய ஒரு கட்சியா இல்லன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா. கட்சி எங்க இருக்கு சொல்லுங்க. கட்சியா இருந்துச்சுன்னா ஒரு எதிர்க்கட்சியா என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க முந்தா நாள் வந்து அண்ணாமலை 5 போராட்டம் நடத்துறாரு, 6 போராட்டம் நடத்துறாரு. நீ என்ன பண்ணிருக்கிற? உங்களுடைய ரோல் என்ன? அதிமுக நடத்திய போராட்டங்கள் என்ன? எடுத்து பாருங்க. எதுல போராட்டம் நடத்திருக்காங்க? அண்ணாமலை பண்ண அளவு கூட இவர் போராட்டம் பண்ணலையே. அவர் ஓப்பனா அவன் சொல்றான். திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறான். அப்ப நீ சொல்லணும்ல நாங்க தான் எதிர்க்கட்சி நீங்க செஞ்சிருக்கணும்ல. எங்க ஜெயிலியே. அவருக்கு கொடநாடு கொலை வழக்கு மற்ற விஷயங்கள்லாம் தலைக்கு மேல நிக்குது. ஏன் போய் இந்த கவர்மெண்ட் ரொம்ப எதிராக முடிச்சு உள்ள போட்டாங்க அந்த கேஸ துரிதப்படுத்தி உள்ள போட்டா கதை முடிஞ்சு போயிடும். ஒரு அண்டர் டீலிங்ல அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பேருக்கு வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதிமுக இருக்க தொண்டனுக்கு கீழே இருக்க ரொம்ப பேருக்கு விஷயம் தெரியாது. பாவம் அவங்க எல்லாம் அதிமுக தொண்டர்கள்லாம் யாருன்னா எம்ஜிஆர் படத்தை பார்த்து கட்சிக்கு வந்தவங்க. என்ன சொல்ல போனா தியேட்டர்ல விசில் அடிச்சு வந்த மாதிரி ஆளுக தான். பெரிய தத்துவ ரீதியா சித்தாந்த ரீதியா அதிமுக வந்தது. எம்ஜிஆர் மேல இருக்கிற தனிப்பட்ட அபிமானம். எம்ஜிஆர் வந்து ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்.
ஈகை குணம் உள்ளவர், யாருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை, பொன்மலை செம்மல் அப்படிங்கிறதுனால அவர் மேல உள்ள ஈர்ப்புனால வந்தவங்க. இது மாதிரி இந்த அரசியல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு இவருக்கு ரொம்ப வாகா போச்சு. பெரிய ராஜதந்திரமா செய்யறமா நினைச்சிட்டு செய்யறாரு. ஆனா டோட்டல் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கால ஒருத்தனா விலகிட்டு போனாவே உங்க சைடு வீக்குன்னு தானே அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கூட இருக்கிற தலைவர் ஒருத்தர் போனாலும் உனக்கு ஆபத்து தான். ஒரு வீக்கா தானே ஆகுது கட்சி. ஓபிஎஸ் போயிட்டாரு. அது ஏற்கனவே 2, 3 பேர் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இருக்கிற ஆளு அவங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்காரு அன்வர் ராஜா. அவர் வந்து எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்காரு. பிஜேபி கூட்டணிக்காக போனாலும் சும்மா ஒரு காரணங்கள் அவ்வளவுதான். அவர் கிளம்பி போயிட்டாரு. அது எல்லாத்த விட டாப் வந்து மைத்ரேயன் போனதுதான். ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு, பாஜக இருந்தவர், பாஜக இன்னைக்கு எல்லா தலைவர்கிட்டையும் நேரடி தொடர்பு கொண்டவர். அவரே பழனிசாமி சங்கதி வேணாம் அப்படின்னு கிளம்புறாருனாக்கா, நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஊர்ல இருக்கவன் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் சொல்லலாம், எல்லாத்துக்கும் தெரியும்ல. முக்கியமான ஆளே விலகுறாங்கல்ல. நான் அடுத்து ஒவ்வொருத்தரா விலகுனா தெரிஞ்சு போறேன் கதை. யார் விலகினாலும் ஒரு கவலைப்பட மாட்டாங்க. அதுல வந்து அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.